நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்ககிட்டேருந்து எப்படி கடந்து வருவதுன்றது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். குறை சொல்றவங்க இருக்க தான் செய்வாங்க. அப்படி குறை சொல்றவங்க நம்ம வச்சிருக்கிறோம்னா அந்த உரிமை கொடுத்தது யாரு? நம்ம தான். நம்ம அவங்க கூட வச்சிருக்கனால தான் அந்த உரிமை கொடுக்குறாங்க. நம்ம அந்த பழக்கம் இல்லை, நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு காமிச்சிட்டா குறை சொல்ல முடியாது. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தன் குறை சொல்றான்னு நினைக்கிறத நீங்க மனசுல ஏத்துக்கிட்டாலே நீங்க அவன் சொல்றது நடந்துட்டு போவீங்க. அது தப்பு ரைட்டா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் சொல்லலாம், அம்மா அப்பா அப்படின்னு இருக்கவங்க நம்ம குறை சொல்லும் போது ஏத்துக்கலாம், மனைவி கணவன் சொல்லும் போது ஏத்துக்கலாம். ஆனா போறவங்க வரவங்க அத்தனை பேரும் சொல்றதை நம்ம ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் நம்மளை செய்யும் போது ஒரு செயலுக்கு அவன் ஒரு குறைன்றது இருக்கதான் செய்யும். அதை யோசிச்சுட்டு அந்த விஷயத்த நம்ம காதுல வாங்காம நம்ம கடந்து போகும்போது நம்மளுக்கு அது குறையே தெரியாது. நீங்க செய்யறது சரியா தான் இருக்கும். ஆனா அந்த விஷயத்தை நீங்க காது கொடுத்து கேட்டு தப்போ அப்படின்னு நினைக்கும் போது நீங்க எந்த செயலும் செய்ய முடியாது, வாழ்நாள் முழு செய்ய முடியாது. உதாரணமா சொல்லணும்னா, உங்களுக்கு பசிக்குது, உங்களுக்கு ஒரு 3 வாழைப்பழம் சாப்பிட தோணுதுன்னா ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா எப்படி இருக்கும்? உங்க உடம்பு, உங்க பசி, உங்க எண்ணம், உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை வச்சுதான் நீங்க அந்த பசி அது எப்படி போக்குதுன்றது, உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டா உங்களுக்கு அந்த பசி அடங்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதை நான் டிசைட் பண்ண முடியாது. அதை என் கையில கொடுத்துட்டா நான் என்ன வேணா கொடுக்கலாம், ரைட்டுங்களா? அப்போ நீங்க அந்த மாதிரி குறை சொல்றவங்களும் செய்யறவங்களையும் இந்த உடல் மொழியை சொல்ற மாதிரி மனசும் அப்படிதான், வாழ்க்கையும் அப்படிதான். வாழைப்பழம் சொன்ன மாதிரி தான் உங்க வாழ்க்கையை நீங்க பொருத்தி பார்க்கணும். தயவுசெய்து அடுத்தவங்க குறை சொல்றது, குற்றம் சொல்றத நினைச்சு மனசுல ஏத்துனீங்கன்னா நீங்க வாழ முடியாது. நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அவன் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான், அவன் வாழ மாட்டான். அவனோட வேலையே அதான். நீங்க மேல போயிட்டே இருப்பீங்க, குறை சொல்றவன் கீழே போயிட்டே இருப்பான், அவன் காணாம போயிடுவான். யோசிங்க, பயப்படாதீங்க. வாழ்க்கை வாழ்றதுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை, ஜெயிக்கலாம். வாங்க.